ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம அண்டர் கவர் ஆஃபரோட லாஸ்ட் பார்ட் வந்துக்கிறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட இன்னொரு சேனலான குக்கிங் சேனல் லிங்க்கையும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். அந்த சேனலையும் போய் பாருங்க. விதவிதமா சமைச்சு சாப்பிடுங்க. அந்த சேனலுக்கு எனக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். ஸோ எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோடுல எலினா நம்ம ஹீரோயின கத்தியால குத்துனதுனால, நம்ம ஹீரோயினும் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கா. ஒரு வழியா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. இருந்தாலும் பாவம் ரொம்ப நாள் ஆயும் அவ கோமாலயே இருக்கிறனால, நம்ம ஹீரோ இத நெனச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே அவள தொடச்சு விட்டுக்கிட்டே நம்ம ஹீரோவும் கண் கலங்கி சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ எப்ப எந்திரிப்பா? நீ சீக்கிரம் எந்திரி. நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீனும் நானும் எவ்வளோ நாள் ஒண்ணா இருந்திருக்கோம். சந்தோஷமா இருந்திருக்கோம். ஆனா அப்பமெல்லாம் நான் உன்ட்ட ஒண்ணு சொல்லாம விட்டுட்டேன். அது என்னன்னா நான் உன்னைய லவ் பண்றேன்னு தான். ஆனா இப்ப எனக்கு சொல்லணும் போல இருக்குது. நீ எப்ப எனக்கு கண் முழிச்சு பாப்ப? என்னை திரும்ப கூப்பிடுவா? எனக்கு அந்த நாள் எப்ப வரும்னு ஆசையா இருக்குது. ரொம்ப நாள் போய்க்கிட்டு இருக்குது. இது இப்படியே நீடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் ரொம்ப சோகமா அவள்ட்ட பேசிட்டு, அப்படியே கண் கலங்கி கதறி அழுதுகிட்டு இருக்கான். அப்பதான் மெல்ல மெல்ல நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சார் வருது. அப்படியே கண்ண முழிச்சு பார்த்துட்டு சென் அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோவும் டக்குன்னு கண்ணெல்லாம் தொடச்சுட்டு, "நீ எந்திரிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு, பாவம் நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷத்துல இன்னும் அழுகை ரொம்ப ஜாஸ்தியாக அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவன் கதறி அழுகுறான். நம்ம ஹீரோயின் என்னாச்சு? ஏன் இப்படி அழுகுறா? அப்படி ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாரி அவளும் சொல்றா. அதோட சரின்னு சொல்லிட்டு, "நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நான் டாக்டர போய் கூட்டிட்டு வரேன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோ வெளிய வரான். பார்த்தா அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துகிட்டு இருக்கான். "நான் ஃப்ளவர் கொண்டு வந்தேன் லின்னுக்காக" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஆனா அது சென்னு குடு என்னட்ட" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அவனும் குடுத்துட்டு போறான். ஆனா ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொன்னோனே, அவனும் திரும்பி பார்த்து, "பரவால்ல. நீங்க 2 பேரும் ரொம்ப நாள் ஹாப்பியா சந்தோஷமா வாழணும்" அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் அங்கருந்து போக, இதோட அவனோட சாப்டர் முடியுது. அதோட நம்ம ஹீரோவும் பக்கத்துல உள்ள ஏதோ ஒரு இலைய எடுத்து நம்ம ஹீரோயினுக்காக ரிங்கு மாரிலாம் செஞ்சுட்டு, அத அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். "இது உன் கையில நான் மாட்டணும்" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்துக்கிட்டு, அவனும் அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கத்திலேயே படுத்து தூங்கினான். காலையில பார்த்தா நம்ம ஹீரோயின் எந்திரிச்சோனே, நம்ம ஹீரோ "நீ எந்திரிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நீ சீக்கிரம் சாப்பிடு. நான் உன்னைய வாக்கிங் கூட்டிட்டு போறேன்னு" சொல்லிட்டு, அவள சாப்பிட வச்சுட்டு, அப்படியே அவள வீல் சேர்ல வச்சு, அப்படியே வாக்கிங் கூட்டிட்டு போறான். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல உள்ள ரூமுக்கு. ஆனா இவளும் சொல்றா, "நான் ரொம்ப குண்டாயிட்டேன்ல" அப்படிங்கிற மாரி. "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பக்கத்து ரூமுக்கு போறா. அங்க பார்த்தா "வில் மேரி மீ" அப்படிங்கிற மாரி அந்த ரூம்பே நல்லா டெக்கரேஷன் பண்ணி அவளுக்கா சர்ப்ரைஸ் குடுக்குறான். இத பார்த்தா நம்ம ஹீரோயின் கண்டிப்பா உன்ன மேரேஜ் பண்ணாம நான் எப்படி இருக்க முடியும்? அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோவும் சொல்றான், "நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ சீக்கிரமே ரிகவர் ஆயி வெளிய வா. அப்ப நான் உனக்காக ஒரு டைமண்ட் ரிங் வாங்கி குடுத்து, நான் என்னோட காதல வந்து ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா இப்போதைக்கு என்ட்ட ஒண்ணுமே இல்ல. நானா செஞ்ச ஒரே ஒரு சின்ன மோதிரம் தான் இருக்குது. அது ரொம்ப கேவலமா தான் இருக்கும். இருந்தாலும் அது நான் உனக்காக செஞ்சது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, உடனே அந்த ரிங் எடுத்து காட்டுறான். அவன் இலையால செஞ்சு வச்சிருந்தான்ல அந்த ரிங்க. அத எடுத்துட்டு, "நான் உன்னைய ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் அத விரல காட்டி, "இத மாட்டி விடு" அப்படின்னு சொல்லிட்டு, "நானும் உன்னைய ரொம்ப லவ் பண்றேன்" அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. ஆனா இவனும் ஏதோ சொல்ல வாய் எடுக்கிறான். டக்குனு நம்ம ஹீரோயினுக்கு அப்படி உணர்ச்சி பொங்க அவனுக்கு அப்படியே கிஸ் குடுக்குறா. அப்புறம் என்ன பக்கத்துல டாக்டர், நர்ஸ் எல்லாருமே அத ஜாலியா அப்படியே செலிப்ரேட் பண்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப வெட்கமா போயிருது. உடனே அவன அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. அதோட அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் அவள தூங்க வச்சுட்டு, அதோட அவன் வெளிய போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு, அவனும் அப்படி கதவ தொறந்துட்டு வெளிய வந்துகிட்டு இருக்கான். இவன் போனோனே யாரோ டாக்டர் வேஷம் போட்ட மாரி நம்ம ஹீரோயின கொல்றதுக்காக அந்த ரூம்ல நுழையிறான். பார்த்தா நம்ம ஹீரோ வெளிய வந்தவன் பார்த்தா யாரோ ஒருத்தன் கேப் மாட்டிக்கிட்டு போறான். அவன பார்த்தா தாய் மாரியே இருக்குது. ஆனா நம்ம ஹீரோ அவன ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய்க்கிட்டு இருக்கான். இங்க இந்த டாக்டரா வந்தவன் நம்ம ஹீரோயின குத்த போலான்னு குத்த போறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து பக்கத்துல ரூம்ல இருக்கா போல இருக்குது. ஆனா அங்க படுத்து கிடந்தவன் போலீஸ்காரன். உடனே அவன் எந்திரிச்சு இவன புடிச்சுறான். உடனே நம்ம ஹீரோயின் சத்தத்த கேட்டு அவளும் எந்திரிச்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்க வந்து ஆபீசர் வந்துறாரு. வந்துட்டு, "உன்னை யாரு அனுப்புனது சொல்லு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவனும் சொல்றான், "தாய் தான் என்னைய அனுப்புனா இந்த மாரி லின்ன கொலை பண்றதுக்குன்ட்டு." "சரி இப்ப தாய் எங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அவனும் ஒரு அட்ரஸ் சொல்றான். உடனே இத வந்து சென்னுட்டேன்னு வந்து ஆபீசர் சொல்ல, "சென்னு நானும் அங்க தான் போய்க்கிட்டு இருக்கேங்கிற" மாரி இவன் வந்துகிட்டு இருக்கான். இத நம்ம ஹீரோயினும் கேட்டுட்டு அவசரமா டாக்ஸி பிடிச்சு அதே இடத்துக்கு அவளும் வரா. இவ எதுக்கு தேவையில்லாம இந்த இடத்துக்கு வரான்னு தெரியல. இங்க சென்னும் பதுங்கி பதுங்கி அந்த தாய அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கான். அவனும் ஒரு பில்டிங் உள்ள போய்க்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் அப்படியே கண்ண வச்சுக்கிட்டு வரும்போது பார்த்தா பின்னாடி நின்டு நம்ம ஹீரோவ கட்டையால அடிக்க நம்ம ஹீரோ கீழ விழுந்துறான். உடனே அவன் கண்ண எடுத்துட்டு நம்ம ஹீரோவ கட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அதே இடத்துக்கு வந்துட்டு அவளும் பில்டிங் மேல ஏறி வந்துகிட்டு இருக்கா. இங்க தாயும் நம்ம ஹீரோவ கட்டி போட்டுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். "இன்னைக்கு நான் யாருமே இல்லாம எல்லாத்தையும் இழந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறேன்டா. அதுக்கு காரணமே நீ தான்டா. நான் அப்பவே சொன்னேன். நீ ஒரு ஆபீசரு. நீ கண்டிப்பா கேங் ஆளு கிடையாதுன்ட்டு. ஆனா என் அண்ணன் அத நம்பவே மாட்டேன்னு சொல்லிட்டான். இப்ப பாத்தியா?
இப்ப அவனும் இல்ல, என் கம்பெனி நாசமா போய்க்கிட்டு இருக்குது. இதெல்லாம் இழந்துட்டு நான் நிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. உன்னைய சுடாம சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி கன் எடுத்து நம்ம ஹீரோ நெத்தியில வைக்க, நம்ம ஹீரோ அப்படியே என்ன கொல்லு அப்படிங்கிற மாரி சொல்றான். உன்னைய சும்மாலாம் கொல்ல மாட்டேன்டா. உன்னைய அடிச்சு துடி துடிக்க சாவடிச்சு கொல்ல போறேன்னு சொல்லிட்டு, ஒரு இரும்பு கம்பிய வச்சு நம்ம ஹீரோவ அடிக்க போற நேரத்துல நம்ம ஹீரோயின் ஓடி வந்துறா. வந்தோனே, "நீ என்னம்மா இங்க வந்துருக்குற?" அப்படிங்கிற மாரி தாய் கேட்க, அவளா அவன் கால பிடிச்சு கெஞ்சுறா. "ப்ளீஸ் அவன விட்டுடு, எங்கள விட்டுடுடு" அப்படிங்கிற மாரி. அதுக்கு தாய் சொல்றா, "நீ என்னம்மா பைத்தியமா? நான் என்ன அவ்ளோ நல்லவனா? இல்ல உங்க 2 பேரையும் விடுறதுக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம ஹீரோயினும் ஓடி வந்து நம்ம ஹீரோவ கட்டிப்பிடிக்க, உடனே நம்ம ஹீரோவும் சொல்றான் நம்ம ஹீரோயின பார்த்து, "நீ எதுக்கு வந்தா? நீ எதுக்கு இங்க வந்தா? நான் என்னைய காப்பாத்திக்க தெரியும். ஏன்னா நான் ஒரு போலீஸ் ஆபிசரு. ஆனா இதெல்லாம் உன்ட்ட உண்மைய சொல்லாம இருந்துட்டு, அது என்னோட தப்பு தான்." அப்படிங்கிற மாரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, தாய் வந்து, "இப்ப 2 பேரும் என் கையில மாட்டிக்கிட்டீங்க. உங்க உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின புடிச்சு இழுத்துக்கிட்டு போறான். உடனே நம்ம ஹீரோவும் கத்துறான், "அவள விட்டுடு. அவள எதுவும் பண்ணிறாத." அப்படிங்கிற மாரி. அப்ப லைட்டா அவன் கையில உள்ள கட்ட நம்ம ஹீரோவும் முடிஞ்ச அளவு அவுத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயின அடிக்கிறதுக்கா அவன் பக்கத்துல போனோனே, நம்ம ஹீரோ டக்குன்னு கட்ட அவுத்துக்கிட்டு வந்து அந்த தாய் கையில உள்ள கன்ன எடுத்து தாய் நெத்தியிலே வச்சுறான். உடனே அந்த கன்னு எல்லாத்தையும் மத்தவங்கலாம் போடுங்க, இல்லாட்டி உங்க தாய நான் வந்து சுட்டு கொன்றுவேன் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அங்க உள்ளவங்கலாம் அத்தன பேரும் வந்து கண்ண எல்லாம் கீழ போடுறாங்க. அந்த நேரம் பார்த்து போலீஸும் வந்துருது. உடனே போலீஸ் வந்துட்டு, "தாய் நீ சரணடைஞ்சிடு" அப்படின்னு சொன்னோனே, அந்த தாயும் சிரிச்சுக்கிட்டே அவன் பாக்கெட்ல உள்ள ரிமோட்ட எடுத்து அப்படியே பிரஸ் பண்றான். பார்த்தா டம்முன்ட்டு அந்த இடமே வெடிக்குது. உடனே அந்த ஆபீசரும் வந்து நம்ம ஹீரோயின இழுத்துக்கிட்டு போயிறான். அதோட அப்படியே முடியுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்குறோம், நம்ம ஹீரோயின் ரொம்ப வருத்தமா இருக்கும்போது, இந்த ஆபீசர் வந்து வீட்ல கதவு தட்டுறான். நம்ம ஹீரோயின் தான் வந்து கதவு திறக்கிறா. "இந்தா உனக்கா சென் வந்து இத விட்டுட்டு போனான்" அப்படிங்கிற மாரி ரிங்கு குடுக்க, அந்த ரிங்க அவளும் வாங்கி வச்சுக்கிறா. "சரி நீ பத்திரமா இரு" அப்படிங்கிற மாரி அவனும் அங்கருந்து போறான். உடனே இவ ஓப்பன் பண்ணி பார்க்குறா, அதுல வந்து ரிங்கு தான் இருக்குது. அப்பதான் யோசனை பண்ணி பார்க்குறா. ஒரு தடவ கூட ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது, சென் சொல்லியிருப்பான்ல, "நீ கண்டிப்பா நல்லா ரிகவர் ஆயி வீட்டுக்கு வந்தோன்னா, நான் உனக்கு ஒரு வைர மோதிரம் தருவேன். நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம்" அப்படிங்கிற மாரி. அவளுக்கா வாங்குன மோதிரம் தான் போல இது. இதெல்லாம் நினைச்சு நம்ம ஹீரோயினு, "எனக்காக நீ தருவேன்னு சொன்னியே, ஆனா நீ இப்ப என் பக்கத்துல இல்லையே" அப்படிங்கிற மாரி அழுகுறா. ஏன்னா இது நடந்து ரொம்ப நாளாச்சு. அந்த வெடி இதுல வந்து நம்ம ஹீரோவும் இறந்து போயிட்டதா தகவல். அதனால நம்ம ஹீரோயின் பாவம் அதையே நினைச்சு அழுதுகிட்டே இருக்கா. இப்படி காலங்கள் போய்க்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 3 வருஷமா ஆயிருது. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவுக்காக அப்படியே அவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஒரு கால் வருது. உடனே இவளும் எடுத்து என்னன்னு கேட்டோனே, "உங்களுக்காக ஒரு பார்சல் வந்திருக்குது" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு கதவ ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா ஏதோ ஒரு பார்சல் மாரி இருக்குது. அதுல பார்த்தா ஃப்ளவர்லாம் இருக்குது. இப்படியே ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பார்சல் வரும். நம்ம ஹீரோயின் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல ஃப்ளவர் அப்படிங்கிற மாரி இருக்காம். ஆனா இது யார் அனுப்புறா? எதுக்காக அனுப்புறாங்களாம் பாவம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. ஆனா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ ஞாபகத்திலேயே அப்படியே நாட்கள வந்து அப்படியே போய்க்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 3 வருஷம். அப்பதான் நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டு போலீஸ் வந்து அண்டர் கவர் மிஷன்ன்ட்டு ஒரு புதுசா ஆரம்பிச்சு 4 வருஷமா கடுமையா உழைச்சதுல, இப்போ நம்ம எல்லா கேங்ஸ்டரையும் பிடிச்சாச்சு. ட்ரக்ஸ்ன்ட்டு ஒரு இதுவே நம்ம நாட்டுல இல்லாம பண்ணிட்டாங்க. அதுக்காக அத்தனை வீரர்களுக்கு மெடல் குடுக்கப்படும் அப்படிங்கிற மாரி இத பெருமையா நியூஸ்ல சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் அந்த நியூஸ் எல்லாம் கேட்டுட்டு அப்படியே வெளிய வந்து பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோவ பார்த்தோனே அவளுக்கு அப்படியே அதிர்ச்சி. அப்பதான் நம்ம ஹீரோ ஃபிளாஷ்பேக்க சொல்லி காட்டுறான். அந்த வெடி விபத்துல வந்து நம்ம ஹீரோவுக்கு பயங்கரமான அடி. அவனால எந்திரிச்சு கூட நடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருந்தான். அப்பதான் அந்த ஆபீசர், "ஓ! நீ எந்திரிச்சிட்டியா?" அப்படிங்கிற மாரி. உடனே இவனும் கேட்கறான், "லீன் என்ன ஆனான்ட்டு?" "அவ நல்லாத்தான் இருக்கா. நான் அவள பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா நீ வந்து ரிகவர் ஆகுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்போதைக்கு உன்னால எந்திரிச்சு கூட நடக்க முடியாது. அதனால நீ பொறுமையா இரு. நம்மளோட மிஷன் இன்னும் முடியல. அது இன்னும் நம்ம நெறைய பேர கைது பண்ணணும். அதுவரைக்கும் நீ வந்து இப்படி மறைமுகமாவே இருந்துரு. ஏன்டா உன்னால வந்து அவளுக்கும் ஆபத்து வரும்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அதோட தான் அவன் வந்து இந்த 3 வருஷமா வெளிய வராம இருப்பான் போல இருக்குது. இந்த மிஷின்லாம் ஓரளவு நல்லபடியா முடிஞ்ச பிறகு தான் அப்பப்ப அவளுக்கு இந்த ஃப்ளவர் குடுக்குறது, கொல்றது எல்லாமே செஞ்சிருக்கான். ஆனா அவ பின்னாடியே நம்ம ஹீரோவும் அவளுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின்ட்ட சொன்னோனே, நம்ம ஹீரோயினும் ஓடி வந்து அவன அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. "நீ என்னைய விட்டு போகலைல்ல, உனக்கு ஒண்ணும் இல்லைலன்ட்டு. நான் நிச்சயமா உன்னைய விட்டு எங்கயுமே போமாட்டேன். என்னால உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ நாளா மறைமுகமா இருந்தேன். இப்ப நான் எப்பவுமே உன் கூட தான் நான் இருப்பேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, அதோட நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணா ஹக் பண்ணிக்கிட்டு, அப்படியே அவங்களோட சந்தோஷமான லைஃப ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நானும் கிளம்புறேன். உங்கள வேற ஒரு டிராமால மீட் பண்றேன். பாய்.